வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க வெங்கட்ராஜ். நம்மோட திரைக்ராஃப்ட் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இந்த சாப்டர்ல ஆடியோவோட இருக்கிற ஒரு வீடியோல இருந்து அந்த ஆடியோ ட்ராக்க மட்டும் எப்படி தனியா பிரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆடியோவோட இருக்கிற ஒரு வீடியோல இருந்து ஆடியோ ட்ராக்க பிரிக்கிறது தான் இன்னைக்கு சப்ஜெக்ட். சரி, ஏற்கனவே ஆடியோவோட இருக்கிற ஒரு வீடியோல இருந்து எதுக்கு ஆடியோ ட்ராக்க நாம பிரிக்கணும்? ஒரு மூவி ஷூட்டிங் நடக்கிற ஒரிஜினல் லொகேஷன், அது இன்டோரா இருந்தாலும் சரி, இல்ல அவுட்டோரா இருந்தாலும் சரி, அந்த வீடியோ ரெக்கார்டிங்ல எக்ஸ்டர்னல் நாய்ஸ் இருக்கும். இல்ல ஸ்கிரிப்ட் சேஞ்ச் ஆகும். மல்டி லாங்குவேஜ் டப்பிங் இந்த மாதிரி பல காரணங்களுக்காக ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆக்டர்ஸ் இல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட்ட வச்சு ஸ்டுடியோக்குள்ள ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. ஸோ அப்ப ஆடியோவ ரிமூவ் பண்ண வேண்டி வரும். ஒவ்வொரு சீன்லயும் ஆக்டர்ஸோட எமோஷன்ஸ ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு சேர்க்கறதுல பேக்ரவுண்ட் மியூசிக் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. உதாரணத்துக்கு ஒரு சேட் சீனுக்கு பிஜிஎம் மேட்ச் ஆகாம ஃபிளாட்டா இருந்தா டைரக்டர்ஸ் அந்த பிஜிஎம் லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பழைய பிஜிஎம் ரிமூவ் பண்ண வேண்டி வரும். சில நேரங்கள்ல இந்த பிஜிஎம் ரீப்ளேஸ்மெண்ட் ஒரு மைனர் கரெக்ஷனுக்காக ப்ரிவ்யூ ஷோக்கு அப்புறம் கூட நடக்கும். அதே மாதிரி ஒரு ஆக்டர் நடக்கிற இல்ல ஓடுற சவுண்டு, மழை பெய்யுற சவுண்டு, கதவை மூடுற சவுண்ட், இல்ல ஒரு ஜன்னல் ஸ்கிரீன் காத்துல படபடக்கிற சவுண்ட், இதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல ரெக்கார்ட் பண்றதை வச்சு எடிட்டர்ஸ் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ மியூசிக் டைரக்டர்ஸ் ரெக்கார்டிங் ரூம்ல மேனுவலா ரீக்ரியேட் பண்ணுவாங்க. அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல ரெக்கார்ட் ஆன அந்த ரஃப் ஆடியோவை ரிமூவ் பண்ண வேண்டி வரும். எடிட்டிங் ப்ராசஸின் போது ஒரு சீன் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அல்லது ஸ்லோ மோஷனா மாறும். ஸோ ஒரு வீடியோவோட எஃபெக்ட் சேஞ்ச் ஆகும்போது ஆடியோவோட எஃபெக்டையும் சேஞ்ச் பண்றது அவசியம் தானே. அதே மாதிரி ஒரு படத்துல ஃபிளாஷ்பேக் சீன் வரும்போது அந்த ஒரிஜினல் சீனோட பிஜிஎம், வாய்ஸ் எல்லாம் இந்த ஃபிளாஷ்பேக் சீனுக்கு தேவைப்படாது. ஸோ அதை மாற்றணும்னா ஆடியோ ஸ்பிளிட்டிங் நிச்சயமா பண்ண வேண்டி வரும். விஎஸ்டிசியில் ஆடியோ ட்ராக்கை ஸ்பிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ டைம்லைனில் இருக்கிற இந்த வீடியோவை ப்ளே பண்ணுறேன். இந்த வேவ்ஸ் வீடியோ பேக்ரவுண்டில் தேவையில்லாத வாய்ஸ், காற்று வீசுகிற நாய்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகியிருக்கு. ஸோ நாம் அந்த ஆடியோவை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக இந்த வீடியோவுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை ஆட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு ஜஸ்ட் இந்த வீடியோ கிளிப்பை செலக்ட் பண்ணுங்கள். இப்போது ரைட் சைட் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் இங்கே கீழே இந்த ஸ்பிட் டு வீடியோ அண்ட் ஆடியோன்னு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் வீடியோவில் இருந்து ஆடியோ ட்ராக் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த ஆடியோ ட்ராக்கை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் டெலீட் பண்ணலாம். இல்லை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கீபோர்டில் டெலீட் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் டெலீட் ஆகிடும். இப்போ இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். வீடியோவில் ஆடியோ இல்லை, பேக்ரவுண்ட் வாய்ஸ், நாய்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ப்ளே செய்து பார்க்கலாமா? தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே இந்த திரைக்ராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அது இது போல் இன்னும் நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளோட அடுத்த சாப்டரில் ஒரு இமேஜ் அல்லது வீடியோவுக்கு எப்படி பார்ட்டிக்கல் எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சாதாரண சீன்ஸ்க்கும் மேஜிக்கல் எஃபெக்ட் கொடுத்த மாதிரி அழகாக பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவை ஃபஸ்ட் வியூவராக பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வீடியோ உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டில் தென், பை டு யூ ஆல்.